இங்க ஒருத்தவன் அவன் வளர்க்குற வாத்தோட முட்டையை எடுத்து செக் பண்றான். அப்போ அதுல ஒரு முட்டை கீழ விழுந்துருது. அதை எடுத்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு தங்க முட்டை. உடனே அவனோட வைஃப் கிட்ட போய் சொல்றான். அப்போ அவ சந்தோஷப்படாம அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன்னா அந்த வாத்தை இப்பதான் ஒரு கறிக்கடைக்காரன்ட்ட வித்துட்டு வந்திருக்கு. அதை கறியாக்குறதுக்கு முன்னாடி திருப்பி போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வித்த இடத்திலே போய் பல மடங்கு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு போறாங்க. ஆனா அங்க போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த வாத்து மாதிரி நூத்துக்கணக்கான வாத்து அங்க இருக்கு. இவனும் அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அந்த வாத்தை தேடி பாக்குறான். ஆனா அந்த வாத்து கிடைக்கவே இல்லை. கடைசியா அவனோட பையன் சேடாயி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவங்க எல்லாரும் அந்த வாத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாத்து மட்டும் அந்த பையன் கூடயே பின்னாடியே போகுது. அப்பதான் தெரியுது அதான் அவங்க வளர்த்த வாத்துன்னு. இந்த வாத்து நாயோட சத்தம் கேட்டா உடனே முட்டை போட்டுரும். அதுக்காண்டி அவன் நாய் மாதிரி கத்தி பாக்குறான். உடனே அது முட்டை போட்டுருது. அந்த முட்டையை உடைச்சு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறான். அவனும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த முட்டையை வச்சு நம்ம எத்தனை நாள்ல பணக்காரன் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இவனும் அந்த வாத்தை ரொம்பவே ரகசியமா வச்சிருக்கான். ஒரு நாள் இவனோட வைஃப் பேங்க்ல கட்ட வேண்டிய கடனுக்காக அந்த வாத்து முட்டையை கொண்டு போய் கொடுத்துறா. அப்போ அங்க இருக்க எல்லாருக்கும் அந்த வாத்தை பத்தி தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.